நீ திரும்ப திரும்ப வந்து அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கா, சொல்லிட்டே இருக்கா, அழுகுறா. அந்த குழந்தைய கொன்னதுல முக்கியமான பொறுப்பு அவங்க அப்பாக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். நான் பைத்தியம் ஆயிட்டேன்ப்பா, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்றா ஒரு இடத்துல. கேட்க வக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு இவனுக்கு வாக்கப்பட்டு எவ்வளவு செத்து போச்சேன்னு நம்ம கதறியாடுறா. சாதிக்காரங்க எல்லாம் திருமணம் பண்ணணும், நகைக்கு நகைக்கும் திருமணம் பண்ணணும், பங்களாக்கும் திருமணம் பண்ணணும், அப்புறம் காருக்கும் திருமணம் பண்ணணும். ஆனா மனசு நல்லா இருக்கா, மனசு ஒத்து போச்சா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். அவங்க கிட்ட கேட்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவங்களுமே கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர். 78 நாள் தோழர். இந்த 78 நாள்ல ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு யுகமா கழிஞ்சிருக்கும் அப்படிங்கறது அந்த பெண்ணுடைய அந்த குரல் பதிவுல இருந்து நம்மளால உணர முடியுது. அது முழுசா அந்த 10 நிமிஷ காணொளிய கேட்கும் போதே நமக்கு வந்து என்னமோ செய்யுது. எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருந்தா ஒரு குழந்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு நினைக்க தோணுது. நேத்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தந்தை பேசின ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆகுது. அவர் சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு விஷயத்த வந்து என் பொண்ணு கடைபிடிச்சா, அதனால அவ உயிரை மாச்சுக்கிட்டாங்கிறது எனக்கு பெருமைதான். ஆனா இது தீர்வு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னது வந்து சமூக வலைதளங்கள்ல கடும் கண்டனத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் வந்து இத விமர்சனம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் தோழர், இந்த நாட்டினுடைய ஜனங்களினுடைய மூளையில புகுத்தப்பட்ட சனாதனத்தினுடைய ஒரு வரிதான் அந்த வரி. பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இவர்கள் நம் மூளைக்குள்ள பாடம் பண்ணி திணிக்கிற ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பேச்சுன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, மரணம்ன்றது மிகப்பெரிய, இதை நான் வளர்த்த பிள்ளை என் கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணி செத்துருக்கு. ஒரு ஒரு பிள்ளைய நம்ம உயிரோட கொடுத்திருக்கோம். ஆனா அதுல ஒரு பெருமை பேச முடியுது பாருங்க. அதுக்கு பின்னாடி சாதி இருக்கு, அதுக்கு பின்னாடி மதம் இருக்கு, அதுக்கு பின்னாடி பணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி கல்ச்சர் அப்படின்ற பேர்ல இந்த சாமானிய மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆரிய பார்ப்பன அயோக்கியத்தனம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இது இவ்வளவு இருக்கு இதுக்குள்ள. இந்த ஒரு ஒரு வரி பேச்சுக்குள்ள ஒரு குழந்தை போக்கடம் இல்லாம செத்து போயிருக்கா. குறைஞ்சபட்சம் அப்பா அத்தா காது கொடுத்து அந்த பிள்ளை பிரச்சனை கேட்டிருந்தா அந்த பிள்ளை இன்னைக்கு உசுரோட இருந்திருக்கும். கேட்க வக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து அளந்துட்டு இருக்காரு அந்த அப்பா. என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்துட்டா அப்படின்னு. குழந்தைகள் சொல்ல வாய்ப்பு கொடுக்காம நீங்க உங்க பாரம்பரியம் பண்பாடுன்ற பேர்ல உருட்டுறத முதல்ல நிறுத்துங்க. அந்த குழந்தைய கொன்னதுல முக்கியமான பொறுப்பு அவங்க அப்பாக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன், அவங்க அம்மாக்கு இருக்கு. அந்த குழந்தை வேதனையோட வந்து அந்த நீங்க அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டீங்கன்னா கொடூரமா இருக்கும், தூக்கம் வராது. அந்த பிள்ளை கையறு நிலையில இருக்கு, செயலற்று போயிருக்கு. 2-3 தடவை மென்ஷன் பண்றா. நான் இங்க வீட்டுல வர்றதுனால உங்களுக்கு அசிங்கம், உங்களுக்கு அவமானம். அப்ப அந்த குழந்தை மனசுல இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்றா, நான் பொய் சொல்லலப்பா, நான் உண்மையத்தான் சொல்றேன், என்ன நம்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா. அப்ப ஏதோ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறா. இவங்க அத கொஞ்சம் அலட்சியமா, சரி கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும். இன்னொரு கட்டத்துல சொல்றா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இத கடந்து போ, இன்னும் எத்தனையோ இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு என்ன அட்வைஸ் பண்றாங்களே தவிர, என்னுடைய உண்மையான நிலையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறத அந்த பொண்ணு மென்ஷன் பண்றா. நான் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு எந்த ஹோப்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ ஒரு பெண்ணு கல்யாணத்துல பிரச்சனை வருது. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா பிரச்சனை வருதுன்னு வீட்டுக்கு வரும் பொழுது இதை பெற்றோர் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் தோழர். நாம பெண் குழந்தைகளை திருமணத்திற்காக ஒரு ப்ராப்பர்ட்டியா தயார் பண்றோம். குடும்பங்கள் அதைத்தான் செய்யுது. பெண் குழந்தைகளை வீட்டு வேலை பார்க்க வைக்கிறது, பாத்திரம் தைக்க வைக்கிறது, சோறாக்க வைக்கிறது, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நீங்க நடந்துக்கணும், பெண் குழந்தை இப்படி சிரிக்க கூடாது, இப்படி ஆடை அடிக்க கூடாது, இப்படி பேசக்கூடாது, இதை படிக்க கூடாது, இந்த வேலைக்கு போக கூடாது. நீங்க ஆம்பளை பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல பெரிய பிரச்சனை உண்டாகாது. ஆனா ஒரு பெண் குழந்தை ஒரு லவ் மேரேஜ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா இந்த ஆம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தா அது அவங்க வீட்டு பிள்ளை ஆயிரும், அவங்க சாதிக்குள்ள வந்துரும். ஆனா இந்த பொம்பளை பிள்ளை இன்னொரு சாதிக்குள்ள போகும்போது இவங்களுக்கு பண்பாட்டு ரீதியில சாதிய ரீதியில இவங்க வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்றாங்க இந்த சமூகத்துல. அப்ப ரொம்ப சிம்பிளாவே இதை பார்க்கலாம் அப்படின்னா,
இந்த குழந்தைகளை ஒரு திருமண பண்டமாக பேரண்ட்ஸ் பாக்குறத முதல்ல நிறுத்தணும். இந்த திருமண பண்டமா நீ பாக்குறதுனாலதான் இந்த குழந்தைகளுடைய மரணம். நீ திரும்ப திரும்ப வந்து அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கா, சொல்லிட்டே இருக்கா, அழுகுறா, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்றா. ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க அப்பாவே கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்றாரு? சரியா போகுமா, முதல்ல கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும், நீ போய் பாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு எத்தனை பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நெருப்புல தள்ளி வச்சிருக்கிறோம் நம்ம. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்புறீங்கல்ல, யாரு யார அட்ஜஸ்ட் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு குடும்பம்னா எல்லாரும் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்பதான் குடும்பம் ஸ்மூத்தா போகணும். ஆனா எல்லாத்தையும் பெண்களே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவங்களுக்குள்ள உளவியெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அப்ப அந்த பொண்ணு அதை தயாராகிற அதுக்கு, நான் ஓகே அட்ஜஸ்ட் ஆகுறேன், நான் ஓகே அட்ஜஸ்ட் ஆகுறேன், ஓகே நான் பண்றேன், நான் பண்றேன் 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 பண்றேன்னா எங்க மனுஷங்க அது. அது ஆடு மாடு இல்ல, அடக்கி ஒடுக்கி ஒரு கொட்டத்துல கட்டி வைக்கிறதுக்கு மனுஷி உணர்வு இருக்கும், ஆசை இருக்கும், தேடல் இருக்கும், தேவை இருக்கும், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கும் அந்த பிள்ளை. ஆனா வந்து வீட்டுல அப்பா தட்டு சொன்ன பிறகு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா ஒரு இடத்துல சொல்லுதுங்க, அப்பா நீங்க ஒருவேளை நம்பாம கூட போகலாம், நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னுது. அது எத்தனை வலியான இடம் தெரியுமா? முதல்ல நம்ம குழந்தைங்க நம்பணுங்க. என் புள்ள கண்ணீரோட வர்றான்னா முதல்ல நம்பணும், அவ பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம இதை பலமுறை பேசிட்டோம் ஷர்மிளா, நம்ம பலமுறை பேசிட்டோம், பேசுறதுக்கு வீட்டுல இடம் கொடுங்கன்னு. அது இதுக்குத்தான் நம்ம சொன்னது. மனசு திறந்து அந்த பிள்ளைய சொல்ல முடியல. ஒரு கடைசி கட்டத்துல நான் வாழவே முடியாது, எனக்கு எந்த இடத்துலயும் எனக்கு வாழ்றதுக்கான சூழல் இல்ல. நீங்க இந்த பொண்ணுக்கு ரெண்டு இடத்துலயுமே சூழல் இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வந்தா அப்படிதான்ப்பா குடும்பம் இருக்கும், பெருசு பெருசா பார்க்கணும், இன்னும் பெரிய வாழ்க்கை இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிரும், கொஞ்ச நாள்ல சரியா போகும். இங்க இப்படி ஒரு அட்வைஸ். அங்க போனா பாலியல் தொந்தரவு, பாலியல் சுரண்டல், ரொம்ப அத்துமீறிய பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. அது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை வெளியே சொல்லுது, உடல் ரீதியாவும் நான் துன்பப்படுறேன்றது. அப்ப அதுக்குள்ள அதான் இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் போய் பணம் வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வா, உங்க அப்பாட்ட அது கேளு, நான் கேட்டேன்னு சொல்லாத, நீயே போய் கேளு அப்படின்னு அந்த பிள்ளைய ஒன்னொன்னா கேட்டு வாங்கிட்டு வர சொல்ற அயோக்கியத்தனம் ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த பிள்ளை எங்க போகும்? நீங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கீங்க, நமக்கு அசிங்கமாயிரும், புள்ள டைவர்ஸ் ஆயிட்டு வந்தா அசிங்கமாயிரும். ஏன் அசிங்கமாகுது? உன் பிள்ளை அங்க வாழவே முடியல, கூட்டிட்டு வந்து ஒண்ணு நீ பஞ்சாயத்தை பார்த்து பண்ணு, நீ பெரிய ஆள் தானே, இந்த அப்பேங்காரங்க எல்லாம் போய் அவங்க எதிரில இருக்கிற அவங்க சம்பந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை. நீங்க பஞ்சாயத்துன்னு சொல்லும் பொழுது அதுல அதையும் மென்ஷன் பண்றா அந்த குழந்தை. பஞ்சாயத்து, இந்த ஜாதகம் பாக்குறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றா. அதுதான் இல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றா. நீங்க கோயில் கோயிலா கூட்டிட்டு இருக்கு இந்த கோஷ்டி, அந்த பிள்ளை கோச்சிட்டு வருது, 15 நாள் இருக்க வைக்குது. இந்த 3 மாசத்துக்குள்ளயும் அந்த பிள்ளை 15 நாள் வந்து 10 நாள் 15 நாளைக்கு மேல அப்பா வீட்டுல இருக்கு. அப்பா வீட்டுல இருக்க கோயில் கூட்டிட்டு போயிருக்காங்க, ஜோசியம் பார்த்திருக்காங்க. 3வது வந்து அந்த பஞ்சாயத்துல அந்த இவங்க எதிர்த்தரப்பு, அதாவது குற்றவாளியாக சொல்லப்படுகிற அந்த குடும்பம், மாமனார் குடும்பம், அவங்ககிட்ட எதையுமே பேசலங்க இவரு. இவர் உட்கார்ந்து பஞ்சாயத்துல என்ன சொல்லியிருக்காரு, பாத்துங்க என் பிள்ளை மேல தப்பு இருந்தாலும் சரி பண்ணிடுவேன், நீங்க பாத்து என் பிள்ளைய பத்தி. இது வாங்க ஒண்ணு என்ன நடந்திருக்குன்னு உடைச்சு பேச வேணாமா? ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தவர் என்ன கைய கட்டிட்டு இப்படியே நிக்கணுமா? யார் சொன்னது? அப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கௌரவமா திருமணம் பண்ணணும், சாதிக்காரங்கள்ல திருமணம் பண்ணணும், நகைக்கு நகைக்கும் திருமணம் பண்ணணும், பங்களாக்கும் திருமணம் பண்ணணும், அப்புறம் காருக்கும் திருமணம் பண்ணணும். ஆனா மனசு நல்லா இருக்கா, மனசு ஒத்து போச்சா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். சரி பிரச்சனை வந்துருச்சு, நீ இவ்வளவும் பண்ணி பிரச்சனை வந்துருச்சு, 2.5 கோடி 3.5 கோடி ரூபாய் நீ செலவழிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட, பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிள்ளை செத்து போச்சே. செத்து போனதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா தானே. எங்க போக்கடை இல்லைங்க. இப்ப நான் வர்றேன்னா என் புள்ள கஷ்டப்படுறான்னா எங்க அம்மாட்ட போனா எங்க அம்மா என்ன நிக்க வைக்குங்க, நிக்க வச்சு எங்க அம்மா என்ன பாதுகாக்கும், 2வது எனக்கு வழிகாட்டும், என் கூட துணைக்கு நிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை அப்பா அத்தை கொடுக்க வேணாம். அதுதானே ஒரு பிள்ளை தைரியமா நின்னு அடிக்கிறது காரணம். நீங்க அப்பா அம்மா கூட இருந்து தைரியம் கொடுத்தா அந்த பிள்ளை போய் நின்னு அடிக்குங்க, அவனை வாடான்னு சட்டையை பிடிச்சு இழுத்துருக்கும். இப்ப இங்க அதுக்கான சோர்ஸ் இல்லையேங்க. இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி நிக்கவே இல்லையே, திரும்ப திரும்ப அவங்க கூட தானே சேர்ந்துட்டு இந்த பிள்ளைய டிசைன் பண்றதுக்கே முயற்சி பண்றாங்க. குற்றவாளிகளை தட்டி கேட்கறதுக்கு பதிலா பாதிக்கப்பட்ட பெண்ணை திரும்ப திரும்ப நீ இப்படி இருக்கும்போது இருக்க முடியலப்பா, என்னால அப்படி இருக்க முடியல, நீங்க சொல்றதுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், கடைசியில எனக்கு வழியே இல்ல, நான் வந்து நின்னா நீ அதுல உண்மை என்னன்னாங்க,
பேரண்ட்ஸ் வீட்ல போனாலும் நமக்கு மரியாதை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ம். இவன் ஜாமீன் முடிச்சு வருவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு போனாலும் நமக்கு மரியாதை இல்ல. இந்த மனநிலையே கட்டமைக்கப்பட்டதுங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உறவு. அது ஒரு லைஃப் லாங் கம்பானியன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி, இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து மேரேஜ குளோரிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஒருத்தனுக்கு ஒருத்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் மேரேஜ குளோரிஃபை பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த டிவோர்ஸ வந்து இழிவுபடுத்துறது. அத ஒரு சோசியல் ஸ்டிக்மா மாதிரி காமிக்கிறது. அதாவது கணவன பிரிஞ்சு வந்துட்டேன்னா, நீ வாழாவட்டி, வாழ்றதுக்கு வக்கில்ல. என்ன பிரச்சனை? உன்கிட்ட தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்படின்னு சொல்லி பெண்களை எல்லா இடத்திலுமே விக்டிமைஸ் பண்றது பெண்கள் தான். இன்னைக்கு நெறைய பெண்கள் இப்ப இந்த பெண் உட்பட வெளியில வந்துட்டு நம்ம படிச்ச பெண்ணுங்க இத்தனைக்கும். வெளியில வந்துட்டு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லையாங்கிறது இம்மெட்டீரியல். காலப்போக்குல டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். ஒருவேளை மனசு மாறி வேற யாராவது ஒருத்தர மீட் பண்ணி அவ கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அது அவளுடைய பெர்சனல் விஷயம். ஆனா படிச்ச பொண்ணுக்கு நான் வெளியில வந்தா என்னால சொந்த கால்ல தைரியமா நிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு தாட் கூட அந்த பொண்ணுக்கு வரலையே. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ரொம்ப தெளிவா அந்த பெண்ணுடைய காணொளியில எனக்கு அதிகம் வலிச்ச ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, தெளிவா சொல்லுது தோழர். இந்த நகைய இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஆமா. அதனுடைய சாவி அங்க வச்சிருக்கேன். பணத்த அங்க வச்சிருக்கேன்னு சொல்லுது தோழர். அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னன்னா, என் உயிர விட உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால அதெல்லாம் அங்கங்க இருக்கு. அதெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட எடுத்துட்டு போயிருங்க. அப்படின்னு சொல்லாம சொல்லுதோ அப்படின்னு அதுதான் எனக்கு அதிக வலிய குடுத்தது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல தோழர், அந்த குழந்தையோடைய வலி இருக்குல்ல, மரணம் இருக்குல்ல, அது திட்டமிட்ட இந்த சமூகம், இந்த குடும்பம் அமைப்பு, இந்த குடும்பம் அமைப்புகளால் கட்டமைக்கப்பட்ட தாட்ஸ் இதனால வந்ததுதான் தோழர் அந்த மரணமே. அந்த குழந்தைக்கு நீங்க பணத்துக்கு குடுத்த முக்கியத்துவம், நகைக்கு குடுத்த முக்கியத்துவம், சாதி குடுத்த முக்கியத்துவம், இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அப்படின்ற அந்த நினைப்பு குடுத்த முக்கியத்துவத்த அந்த குழந்தையோடைய மனச புரிஞ்சுக்கிறதுல நீங்க குடுக்கவே இல்ல. அந்த குழந்தை அழுகுறா. இன்னைக்கு அந்த குழந்தை வந்து பணம், காசு, நகை எல்லாம் இருக்கு. அது அந்த பொண்ணு எவ்வளவு ஏதோ இந்த துப்பறிவு நாவல்ல வர்ற மாதிரி இந்த திறந்தா அதுக்குள்ள ஒரு சாவி இருக்கும். 2 பழைய போன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க சாவி எடுத்து பாத்ரூம் போற வழியில இருக்கிற கபோர்ட திறங்க. அந்த கபோர்டுக்குள்ள இவ்வளவு கிளியரா சொல்றாடா, எப்பா உன் பணத்தை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் இனி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பணம் காசை வச்சுக்கிட்டு தானே இன்னொரு பணம் காசுக்காரனு கட்டி கொடுத்தீங்க. இன்னமும் உங்க அப்பா சொல்றாரு 200 20 30 பேரு மேபி 20 40 பேரை வச்சு வேலை வாங்கின பொண்ணுதானா. அப்போ ஒரு பொதுவா ஒரு தொழில்துறையில நின்னு 1 வருஷமா வேலை பார்த்த பொண்ண ஒரு மன உளவி அந்த பொண்ணு சொல்றா, நான் பைத்தியம் ஆயிட்டேன்ப்பா, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்றா ஒரு இடத்துல. அப்ப அந்த பிள்ளை உளவியல நீங்க எவ்வளவு சுரண்டி இருக்கீங்க பாருங்க 2 குடும்பமும். இந்த 2 குடும்பமும் ஒண்ணு பணத்துக்கு சுரண்டுறது, ஒண்ணு சாதிக்காக சுரண்டுது, ஒண்ணு கௌரவத்துக்காக சுரண்டுது. இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகுறது யாரு அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்டு இருக்கிற, இந்த விக்டிமா இருக்கிற இந்த குழந்தைங்க தான். இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு இந்த பிரச்சனையில அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் கூட அந்த பொண்ணுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேல நம்பிக்கை வரல. இந்த மரணத்துக்கு பின்னாடி அவன் குற்றவாளின்னு எனக்கு தெரியுங்க. அவன் பணத்துக்காக தான் என்னை சுரண்டுறான்னு தெரியுது அந்த குழந்தைக்கு. இனி அவன் திருந்த மாட்டான். அதுக்கு வந்து குணம். அந்த குணத்தை அவங்களால மாத்த முடியாது. அவங்க திட்டமிட்டு தான் என்னை திருமணம் பண்ணிருக்காங்க. என் திருமண வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. அப்படின்லாம் பேசுது அந்த குழந்தை. அதெல்லாம் ஒரு பக்கம் அவன் குற்றவாளின்றதுல தெளிவா இருக்கு. ஏன் வீட்டுக்கு வர முடியல? ஏன்னா நீங்க தைரியம் கொடுக்கல அந்த குழந்தைக்கு. ஏன்னா நீங்க அந்த குழந்தையோட எதிர்காலத்தை குறித்து அக்கறையற்றவர்களா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு திருமணம் தான் ஒரு பெண்ணுக்கான முடிந்த முடிவான வாழ்க்கைன்னு நம்ப வைக்கிறீங்க. ஒரு திருமணம்ன்றது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சாப்டர் தான். அவளுக்கு வந்து கெரியர் இருக்கு, அவளுக்கு வாழ்க்கை இருக்கு, அவளுடைய கனவு இருக்கு, அவ போக வேண்டிய இலக்கு இருக்கு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப இந்த பேரண்ட்ஸ் கூட்டம் என்ன பண்ணுது? அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் தான் முக்கியம், கல்யாணம் தான் முக்கியம், கல்யாணம் தான். இதுதான் அந்த குழந்தையோடைய மூளைக்குள்ள நம்ம வீட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இதே கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. இல்லைன்னா இன்னொரு கட்ட பஞ்சாயத்து பேசி சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான். அதுலயும் இல்லாம அந்த பொண்ணு அந்த பேசுற போது ஒரு வார்த்தை சொல்லுது. நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. 2வது இந்த பாரமா இருக்க விரும்பலன்றது பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்க? எந்த குழந்தையவாது நம்ம பாரமா நினைப்போமா? நமக்கு ஒரு வாய் சோறு இல்லைன்னா கூட ஒரு உழைக்கிற அம்மா தன் பிள்ளைகளுக்கு சோத்த போட்டு பட்னியா கிடக்குற ஊருங்க நம்ம ஊரு. எல்லா இந்த உலகம் பூரா சொல்றேன். உலகம் பூரா இருக்கிற அந்த தாய் பறவை அல்லது தாய் விலங்கு, தாய் ஊர்வன, தாய் பரப்பன எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே குணம்
தான் குட்டியை எந்த இடத்துல விட்டுறாதுங்க. உசுறு குடுத்து போராடும். நீங்க விட்டுட்டீங்கல்ல. அப்ப உங்களுக்கு சாதி பெருசா இருக்கு, பணம் பெருசா இருக்கு, உங்க சமூகம் பேசுறது பெருசா இருக்கு. அப்படியே பஞ்சாவா ஒரு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இந்த சமூக கட்டமைப்புல குடும்பங்கள் ஜனநாயகப்படாம இந்த பிரச்சனை தீராது. ஜனநாயகப்படம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். அந்த குழந்தைங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன வழி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல பெற்றோர் தயாரா இருக்கணும். நீங்க உங்க மூளைக்குள்ள திணிக்கப்பட்டிருக்க இந்த சாதி, சமயம், சடங்கு, சம்பிரதாயம் மட்டும் ஓட போடு. என் புள்ள அதுக்கு மேலதான் எனக்கு எல்லாமே. என் புள்ள வழியோட வந்திருக்கு. அத முதல்ல பேச விடுங்க. பேச விட்டு அது எவ்வளவு வழியில இருக்குன்னு பார்த்துட்டு, என்ன இருந்தா உலகத்துல ஆம்பளைய அந்த கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ள போடா டேய், என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து நான் நிக்க வைக்கிறேன்டா, பெரிய ஆள் ஆக்கி காட்டுறேன்டா, நான் தலை நிமிர்ந்து என் பிள்ளை நிக்கும்டான்னு ஒரு அப்பா அத்தை சொன்னானா, அவங்கதான் உண்மையிலே குழந்தைகளை வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். மத்தவங்க எல்லாம் ஊருக்காக பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த குடும்பம் பம்மாத்து தான் பண்ணிருக்கு. பச்சை பிள்ளை செத்து போச்சுங்க. அந்த பிள்ளை கண்ணீரு, அந்த பிள்ளை குரல் உடைஞ்சு அழுகிறது, போக்கடம் இல்லாம செத்துச்சு. எனக்கெல்லாம் வேதனை ஆயிடுச்சு. அப்பதான் நமக்கு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கூட கூட்டு வந்து வச்சுக்கலாமே, அப்படி கூட தோணும். எனக்கு இந்த குழந்தைங்க பாடுபடும் போதெல்லாம் அப்படி தோணும். ஐயோ நம்ம கூட கூட்டு வந்து வச்சுக்கலாமோ, இந்த குழந்தைங்க பாவம் அப்படின்னு. அவ்வளவு ஒரு போக்கடம் இல்லாம இந்த குழந்தைகளை கொன்றதுல அவங்க பேரண்ட்ஸ்க்கு முக்கியமானது இருக்கு. உங்க கௌரவம் தான் இந்த குழந்தைய கொன்னது. உங்க செவி கொடுக்காத தனம் தான் இந்த குழந்தைய கொன்னது. உங்க குடும்பம் ஜனநாயகம் இல்லாத குடும்பம் தான் இந்த குழந்தைய கொன்றிருக்கு. இது இவங்களுக்கான பிரச்சனை இல்ல, இந்த சமூகத்துக்கான பிரச்சனை. பொன்னேரியில ஒரு குழந்தை சாகுறா. ஒரு குழந்தை வெறும் 4 நாள்ல செத்து போறா. 1 பவுன் கூட பொருள முடியல. திருவள்ளூர்ல லோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வெறும் 1 சவரன் நகை தோழர். 1 சவரன்ங்கிறது இன்னைக்கு தங்க விக்கிற விலையில 1 லட்சம் ரூபாய். அந்த 1 சவரனுக்காக அந்த குழந்தையுடைய அப்பா வந்து அழுதாரு பாருங்க. இயலாமை தோழர். இவங்க கோடிக்கணக்குல பணம் வச்சுட்டு பிள்ளைகளை விட்டாங்க. காசு கொடுக்க முடியாம அந்த குடும்பம் பிள்ளைய விட்டுருச்சு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா அழுகுறாங்க. ஒரு தொலைக்காட்சி எடுக்குது. உருண்டு அழுதுட்டு இருக்காங்க. என் பிள்ளைய நான் விட்டுட்டேனே, அதுக்கு ஆவலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலும் நிம்மதியா இருந்திருக்குமே நாங்க அந்த அம்மா ஒரு வார்த்தை. நீங்க புரியுதா? குழந்தைய நான் நேசிக்கிறேன். என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கைக்கு மீறின செலவு 4 பவுனு. நான் 1 பவுன் குடுக்குறேன்னு சொல்றேன். ஒரு ஏசி கேட்கிறான் அவன். நான் பின்னாடி வாங்கி கொடுக்குறேன். உடனே எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு அந்த எளிய குடும்பம் சொல்லுது. அந்த பொண்ணு செத்த பிறகு அவங்க அம்மா என்ன அழுகுறாங்கன்னா, என் புள்ள என் கௌரவத்தை காப்பாத்திட்டு செத்துட்டு அப்படிலாம் அல்லல. என் புள்ள யாரையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்குமே. இவனுக்கு ஆக்கப்பட்டு என் புள்ள செத்து போச்சேன்னு அந்த அம்மா கதறியா இருந்தாங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் தோழர். ஒரு உழைக்கிற குடும்பம் தான் குழந்தை வேணும். எனக்கு கௌரவத்தை விட என் குழந்தை பெருசு. நான் என்னுடைய கௌரவத்தை விட என் பிள்ளைய நான் பாதுகாக்காம விட்டனே அப்படின்னு பிள்ளைய முக்கியம்னு நினைக்கிறாங்க உழைக்கிறங்க. ஆனா இந்த குடும்பம் என் புள்ள செத்துட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்துட்டா. இந்த 2ஐயும் வித்தியாசப்படுத்த முடியுதா? உங்களுக்கு பணம் சேர சேர உங்க மூளைக்குள்ள கழிவுகள் சேருது. நீங்க இந்த சமூகத்துக்காக உங்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தையும் குழந்தைங்களையும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி.